கமருதீனுக்கு வந்து அவர் நேத்து பண்ண ஒரு செயலுக்காக அந்த கையில எழுதி காமிச்சாரு இல்லையா, அந்த ஒரு 4 லெட்டர்ஸ் அதுக்காக வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரையும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அவருமே நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பாருகிட்ட சில பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி பேசியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்குமே அது தெரியும். அண்ட் ஆல்சோ அவர் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசுற விதங்களுமே சிலது வந்து சரி கிடையாது தான். பட் இருந்தாலும் அவர் மேல ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீங்க அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா நீங்க பாருக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும். பிகாஸ் பாருமே அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம அங்க எந்த விஷயங்களுமே நடக்கல. அதாவது கமருதீன் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாரு அவர்கள் அவருடைய தோல் மேல சாயிறாங்க, கால் போட்டுக்கலாமான்லாம் வேற கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல இல்ல அங்க கேமராலாம் இருக்குன்றதே அவங்க மறந்துட்டாங்களா, நம்மளாம் ஷோ பாக்குறோம் அப்படிங்கறத மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. எப்படி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கமருதீன் அவர்கள் தான் வந்து ஒரு மாதிரி பேட் டச் பண்றாரு அப்படிங்கிறது வந்து அது டெஃபினட்டா நான் ஒத்துக்கிறேன். சில இடங்கள்ல வந்து விமனால அதை சென்ஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்க நம்மளை வந்து டச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதை சொல்றதுல நிச்சயமா எந்த தப்புமே கிடையாது. அதை நம்ம சொல்லணும். ஆனா அது உங்களுடைய கன்சர்னோட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க ஒருத்தவங்க பிளேம் பண்ணவே முடியாது. 2 பேரோட சைடுமே தான் வந்து அந்த ஒரு பிளேம்ங்கிறது இருக்கும். சோ நீங்க வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா பாரு அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும்.